அபிராமி. நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிடு. எனக்கு ஊட்டி விடு. இந்தா. இன்னொரு தடவை ஊட்டுவியா? இந்தா. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேடா, இது போதும்டா எனக்கு. இன்னொரு வாட்டி சொல்லு. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே, அது போதும்டா. இன்னொரு வாட்டி சொல்லு. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே, அது போதும்டா. இன்னொரு வாட்டி சொல்லு. பிச்சிரும் பிச்சு ராஸ்கல், நக்கலா பண்ற? சாப்பிட்டு எல்லாம் போய் படுறா. என்னடா முறைக்கிற? என்னடா என்னாச்சு இவனுக்கு? முதல்ல மந்திரிச்சு தாயத்தை கட்டணடா இவனுக்கு. ஹலோ ஹலோ, இது கலெக்டர் வீடுங்களா? ஆமாங்க. ரவி சார் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் கொடு. அம்மா, ஃபோன் உங்களுக்கு இல்ல, ஐயாவுக்கு. ஓ, ரவி உங்களுக்கு ஃபோன். எஸ் ரவிசங்கர் ஹியர். நான் தான் சார் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க சார் இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் பார்த்து நீங்க கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியிருக்கு சார். ஆஹா, சார் நான் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நான் வந்துடுறேன். ஓகே சார். அந்த பேப்பர்ஸ்ல லாயர் கிட்ட அனுப்பிட்டீங்களா? அதை நான் நேத்தே அனுப்பிட்டேன் சார். அப்படியா? கார் வெயிட். சரி, அவர் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னு நான் சைன் பண்ணிடுறேன். ஓகே சார். ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு லஞ்சுக்கு வேணா மீட் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே சார் அப்புறம் அந்த டீலு. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த டீலை நான் முடிச்சிடுறேன். தேங்க் யூ சார். ஓகே ஓகே. சார் என்ன சார்? இல்ல உங்ககிட்ட சார் இல்ல, உங்க வைஃப் கிட்ட இத பத்தி. வைஃப் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். ஒண்ணு இல்லம்மா, நீ போடு. சதீஷ், வணக்கம் மேடம். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ரவிசங்கர் சாரை பார்க்க வந்திருக்கேன். காட்டன் மில் விஷயமா அப்ரூவல் வாங்க. பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் விஷயமா வந்திருக்கேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் விஷயமா சாரை பார்க்க வந்திருக்கேன் மேடம். வணக்கம் மேடம், நான் மெடிக்கல் கிராப் மேனுஃபேக்சரிங் விஷயமா வந்திருக்கேன். என்ன 4 பேரும் 4 விதமான பதில சொல்றீங்க? சரண்யா, நீ கொஞ்சம் இப்படி வா. என்ன? என்ன ரவி? என்ன சரண்யா, நான் என்னைக்காவது உன் வேலையில தலையிட்டு இருக்கேனா? எனக்காக நீ தேவையில்லாம என் வேலையில தலையிட்டு இருக்க? அப்கோர்ஸ் உன் அளவுக்கு எனக்கு பவரும் அதிகாரமும் இல்லாம இருக்க, ஆனா எனக்கும் மரியாதை கொடுக்கறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. 4 பேரும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன எதுன்னு விசாரிக்கிறதுல ஒரு தப்பு இல்லை. அதை போய் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஓகே ரவி, நான் ஆஃபீஸ் போறேன். டேக் கேர் அண்ட் ஹேவ் அ குட் டே. வாங்க உட்காருங்க. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ். வாமா வா, யார் வந்திருக்கான்னு பாத்தியா விஜி? யாரு? நம்ம விஜயா இது? சின்ன வயசுல பார்த்தது. நன்னா இருக்கியாமா? நல்லா இருக்கேங்கா. என்னடி என்ன அப்படி பாக்குற? நம்ம கோகிலா, உனக்கு தெரியாது இல்லையா? 10-15 வருஷம் ஆயிடுத்து. ஞானதேசிய மாமா இருக்காரு இல்லையா, அவருடைய மூத்த பொண்ணு சென்னையில பேங்க்ல வேலை பாக்குறா. இருங்கக்கா, காஃபி கொண்டு வரேன். உட்காருமா. அப்பா
மாமா அபிராமி எப்படி இருக்கா? யாருக்கு தெரியும், இருக்காளோ போயிட்டாளோ. என்ன மாமா இப்படி சொல்றேன்? என்னத்த சொல்றது, போயிட்டாமா. புருஷனும் வேண்டாம் குழந்தைங்க வேண்டாம்னு எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. அபிராமி அப்படியே போயிட்டாள்னா அப்படியே விட்டுறதா என்ன? தொலைஞ்சிருந்தா தேடலாம், ஒளிஞ்சின்னு இருக்கவளை என்ன பண்ண முடியும்? தலை முழுகிட்டேன். அவளை பத்தி மட்டும் இனிமே என்கிட்ட பேசாத. சாரி மாமா, சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறதுனால கேட்டேன். நீங்க இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு பேசுறேன்னா. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுத்து. இப்ப கூட நான் பார்த்து உன்னை கூப்பிட்டதுனால தான் நீ இப்ப எங்க ஆத்துக்கு வந்திருக்க. இல்லைன்னா எப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. அக்கா காஃபி எடுத்துக்கோங்க. அப்பா உக்காரு. வேலைக்கு போறியா? ஆமாக்கா, கும்பகோணத்தில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயின்னு இருக்கேன். எவ்வளோ சம்பளம்? 1500 ரூபா சம்பளம். ஓவர் டைம் பார்த்தா பீஸ் ரேட்டில் காசு வரும். போக்குவரத்து அது இதுன்னு பார்த்தா பாதி பணம் போயிடுமே. வருமானம் முக்கியம் இல்லம்மா, ஆத்துல இருந்தா பொழுது போக மாட்டேங்கிறது. என்ன பண்றது? இவ வாழ்க்கையும் இப்படி ஆயிடுத்து. 10 வயசுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. என்ன பண்றது மாமா? என்ன பண்ண சொல்றேம்மா, நேக்கு வந்து பொண்ணா பிறந்துட்டாளே, அப்படித்தான் வாழ்க்கை அமையும். இதான்க்கா, என்ன நினைச்சு இப்படி ஆயிட்டார். அதனாலேயே நான் வேலைக்கு போறேன். என் தலையில இப்படி ஆகணும்னு இருக்கு. ஏ விஜி, என் கூட சென்னைக்கு வரியா? சென்னைக்கா? ஆமா விஜி, என் ஆத்துல தங்கிண்டு நேக்கு ஒத்தாசை ஆயிரேன். மாமா நீங்களும் வந்துருங்க மாமா. உங்க கைப்பக்குவத்துக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சேன்னா ஓஹோன்னு போகும். நானும் சொல்லிட்டேக்கா, அப்பா தான் மாட்டேங்கிறார். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. வியாபார ஆசையில தொழிலுக்கு துரோகம் பண்ண தோணும். அதுவும் இல்லாம நமக்கு இதுக்கெல்லாம் சாமர்த்தியம் போறாது. உங்க சுபாவத்தை மாத்தவே முடியாது. சரி, விஜயை என் கூட அனுப்புங்க. கூட மாட ஒத்தாசையா இருக்கும். புது இடம், அவ மனசுக்கும் கொஞ்சம் நன்னா இருக்கும். எனக்கு என்னம்மா, அவ வந்தான்னா தாராளமா நீ அவளை அழிச்சுன்னு போ. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னால வர முடியலன்னு சொன்னேன்னா, எனக்கு இப்பதான் ஒரு 4-5 வேலைகள் வந்திருக்கு. அதெல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சா தானே என்னாலையும் 4 காசு பார்க்க முடியும். அங்கேயும் அப்படிதான் மாமா, ஓடிண்டே இருக்கிறது தான் பட்டணத்தோட வாழ்க்கை. ஏன் ஆத்துக்கார் பாதி நாள் டூர் கிளம்பிடுவார். என் மச்சினர் சொல்லவே வேண்டாம், அவர் கணக்கிலேயே கிடையாது. அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறது போர் அடிக்குது மாமா. விஜய் அனுப்பி வச்சேன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அவளை நன்னா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மன்னிச்சுக்கோக்கா, நான் வந்துட்டா அப்பா இன்னும் மோசமாயிடுவார். இங்கே அவரை விட்டுட்டு அங்கே என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்பா, நான் போயிட்டு நீங்கள் தனியாக இருப்பீளா? எப்படிம்மா இப்படி ஒரு கேள்வியை உன்னால என்கிட்ட கேட்க முடியறது? நோக்கம் புகுந்த விடன்னு ஒன்று இருந்திருந்தா உன்னால இப்படிலாம் ஆசைப்பட முடியுமா? உங்களோடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு புகுந்த விட இல்லாமல் போயிடுது. உங்களை புரிஞ்சுட்டேன் விஜி. நீ இங்க இருக்கிறதாமா சரி. சரி மாமா, நான் அப்ப கிளம்புறேன். அக்கா, இருந்து சாப்பிட்டு போங்களேன். இல்லம்மா, 3 மணிக்கு நிலத்தை பார்க்க போறேன். பிடிச்சிருந்தா நாளைக்கு அட்வான்ஸ் பண்ணணும். எப்படியும் 2-3 நாள் கும்பகோணத்துல தான் இருப்பேன். இன்னொரு நாள் அவசியம் வரேன். சரியா? கோகிலா, அப்புறம் நான் சொன்னேனே அந்த ராமூர்த்தி, அவரை போய் பாரு. அவர் இந்த விஷயத்துல உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு. சரிங்க மாமா. விஜி, நோக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு. சரியா? சரிக்கா, வரேன். விஜய், நான் இவளை வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேம்மா. வா. ரவி, ரவி,
உங்களுக்கு ஃபோன். ஹலோ. குட் மார்னிங் சார், கிஷோர் பேசுறேன். சொல்லு கிஷோர். சார் இன்னைக்கு தானே சார் பையனோட பர்த்டே ஃபங்க்ஷன், அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்களா சார்? என்ன கிஷோர், நேத்து தானே அட்வான்ஸ் பே பண்ண, அதுக்குள்ள என்ன சந்தேகம்? சார் கேக் ஃப்ளேவர் சொல்லவே இல்லை சார். என்ன கிஷோர் இது? ஓகே, நோட் பண்ணிக்கங்க. சரிங்க சார். ஒரு 5 கிலோல Black Forest கேக். ஓகே சார். மேல ஹாப்பி பர்த்டே நவீன்னு போட்டிருக்கணும். ஓகே சார். ஸ்னோஃப்ளேக்ஸ் மறந்துட வேண்டாம். சரி சார். அப்புறம் சார்? அதுக்கப்புறம் ஈவினிங் பார்ட்டிக்கு ஒரு 100 பேர் வருவாங்க. சரிங்க சார். அவங்களுக்கெல்லாம் ட்ரெடிஷனல் டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படியே பண்ணிடலாம் சார். சர்விங் சிஸ்டம் வேண்டாம், புஃபே போ. ஓகே சார். ஓகே சார். ஸ்வீட்ஸ் ஒரு 3 வெரைட்டி போட்டுருக்கேன். சரி சார். ஓகேயா? ஓகே சார். ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா இருக்கும். கண்டிப்பா சார், பண்ணிடலாம் சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. என்ன ரவி, புதுசா ஏதாவது சமையல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்களா? என்ன காலங்கர்த்தால கிண்டலா? இல்ல, ஏதோ 100 பேருக்கு சாப்பாடு, மெனு, டிஷ்ஷஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன சரண்யா, நம்ம குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனாலதான் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தெரியுங்க எனக்கு. விளையாட்டா 7 வருஷம் ஓடிடுச்சு. என்ன ரவி, நவீனுக்கு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு, உடம்பு கொதிக்குது. இந்த பார்ட்டி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், கேன்சல் பண்ணுங்க. முதல்ல இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். பார்ட்டிக்கும் ஜுரத்துக்கும் என்ன சம்பந்தம்? சாதாரண ஜுரம் தானே, அதுக்கு ஏன் பார்ட்டியை கேன்சல் பண்ணணும்? புரிஞ்சுக்கோங்க ரவி, இன்னைக்கு ஃபீவர் ரொம்ப ஹையா இருக்கு. இப்ப போய் நீங்க பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க புரிஞ்சுக்காம. இத பார் சரண்யா, பர்த்டே பார்ட்டி நடந்தே தீரும். நான் என்னோட பார்ட்னர்ஸ், பிசினஸ் கொலீக்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் மினிட்ல என்னால கேன்சல் பண்ண முடியாது. சரண்யா, உனக்கு சலாம் போட 1000 பேர் இருக்காங்க, எனக்கு சலாம் போட நான் தான் ஆள் சேர்க்கணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூப்பிட்டு கான்டாக்ட் வச்சுக்கிட்டாதான் உண்டு. சாதாரண ஜுரம் தானே, போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தா சரியாயிடும். சரி வாங்க, இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். நான் எதுக்கு சரண்யா, நீயே போயிட்டு வந்துரு. பார்ட்டி விஷயமா நிறைய வேலை இருக்கு எனக்கு. வனஜா, வனஜா, வனஜா. அம்மா, ஐயாவுக்கு காஃபி ரெடியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வாப்போ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அப்படி நீயும் ரெடி ஆயிடு, கூட வரணும். சரி. சாதாரண ஜுரத்துக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? வனஜா, சீக்கிரம் வாமா. விஜி, விஜி, நான் உங்ககிட்ட பேசணும். தயவு செஞ்சு போயிடு. சாரி விஜி, என்னாதான் உங்க அப்பா உன்னை அடிச்சாரு. சொல்றேன்ல, போயிடு. நேத்தெல்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா, எல்லாம் உன் நினைப்பாவே இருந்துச்சு. ப்ளீஸ் கோபி, எல்லாரும் பாக்குறாங்க. சரி, நான் மாந்தோப்பு கிட்ட வெயிட் பண்றேன். நான் எங்கேயும் வரல. விஜி, என்ன கோபி? நான் உங்ககிட்ட பேசணும். இதை பாரு கோபி, உன் கூட பைக்ல வந்ததுனால எங்க அப்பா என்ன நல்லா அடிச்சிட்டாரு. நீ எனக்காக அடி வாங்கினதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். நான் உங்ககிட்ட பேசணும் விஜி. என்ன பேசணும்? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. போய் சொல்ற நீ.
இத பாரு கோபி, நான் வேலைக்கு போகணும். ப்ளீஸ் என்ன போக விடு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கு விஜி? உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு புரியுது. நீ பயப்படுற. என்ன பார்த்து சொல்லு, நீ என்ன விரும்பல? இல்ல ப்ளீஸ் கோபி, என்ன உயிர் வாங்காத. எல்லாரும் பாக்குறாங்க. சரி போ. ஓஹோ, கதை இப்படி போகுதா? திரும்பி பாரு, திரும்பி பாரு, திரும்பி பாரு, திரும்பி பாரு, திரும்பி